ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாய புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 31 முதல் செப்டம்பர் 6 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். காலபுருஷனுக்கு 10வது ராசிங்க. இந்த ராசிநாதன் சனி பகவான் வக்ரம் பெறுவது சரியல்ல. எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் வக்ரம் பெறுவது சரியல்ல. 3ஆம் இடத்தில் இருக்கார், இருந்தாலும் வக்ரம் பெற்றிருக்கார். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? உங்கள் ராசிநாதன் வக்ரமாக இருக்கான்னு சொல்லிட்டோம். முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார், இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கார். முயற்சி பண்ணுவீங்க, சில நேரத்தில் முயற்சி பண்ணாமலும் விட்டுருவீங்க. அப்படி ஒரு நிலை இருக்கும். இருந்த போதிலும் இந்த 10ஆம் இடம்தான் ஒரு ராசிநாதனை உயர்த்தக்கூடியதே 10ஆம் இடம். இந்த தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம் தாங்க ரொம்ப சிறப்பு. அதாவது இப்போது ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, கவர்மெண்ட்டில் மேல் அதிகாரிகள் இருப்பாங்க, சக ஊழியர்கள் இருப்பாங்க. எல்லோரும் உங்களுக்கு அரவணைப்பாக இருந்து செயல்படுவார்கள். இது நாள் வரைக்கும் ஒரு டென்ஷன் பரபரப்பு இருந்திருக்கலாம் சில நாட்களில் நீங்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஆதரவாக இருப்பாங்க, அரவணைப்பாக இருப்பாங்க. உங்களுக்கே அதிசயமாக இருக்கும், இல்லைப்பா நமக்கு இந்த அளவுக்கு நல்லா இருக்குது. தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். முதல்ல உத்தியோகத்தை சொல்லுவோம். உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்காக காத்திருப்பீங்க. இப்போ அரசாங்கத்தில் இருக்கிறீங்க, பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணலாம். எல்லாரும் இல்லை, யார் வெயிட் பண்ணுறாங்களோ பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணுறவங்க, ட்ரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணுறவங்க, இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷனுக்கு, அதாவது இன்க்ரிமெண்ட் விட்டு போச்சுங்க, அதுக்காக காத்துட்ருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு லோன் ஃபெசிலிட்டிஸ் கூட கேட்பீங்க. சலுகைகள் நிறைய கிடைக்கும். 10ஆம் இடம் என்பது புகழ் தரக்கூடிய இடம். ஜோதிடத்திலேயே முதல் வாசகமே என்னென்னா பதவி பூர்வ புண்ணியாலாம் அப்படின்னு தான் பாட்டே ஆரம்பிக்கும். அப்போது பதவி ஒருத்தருக்கு இந்த ஜென்மத்தில் அவர் என்ன பதவியில் இருக்காரோ அதுதாங்க அவருக்கு கிஃப்ட்டு. அதுதான் பேசப்படும். அவர் வாத்தியார்னா வாத்தியார்னுவாங்க, பேங்க்கில் மேனேஜராக இருக்காருன்னா மேனேஜர்வாங்க, ரயில்வேல ஒர்க் பண்ணுறாரு, இன்ஸ்பெக்டராக இருக்கார், போலீஸ் இராணுவத்தில் இருக்கார். இப்படி அதாவது இல்லை ப்ரைவேட்டில் வேலை பார்த்தாலும் அவர் மேனேஜராக இருக்கார், சூப்பரண்டாக இருக்கார். இப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்போது கௌரவம், புகழ், அந்தஸ்து, மற்றவர்கள் இதை இப்போ சிலாய்க்கும் போது, அதை பற்றி பேசும் பொழுது உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இப்போ சாதாரண ஒரு கிளரிக்கல் கேரக்டரில் இருக்கிறீங்க, இப்போ அடுத்த லெவலுக்கு உங்களை ப்ரொமோஷன், ஒரு சூப்பர்டென்ட்டாவோ இல்லை அசிஸ்டன்ட் மேனேஜராகவோ உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது, இல்லை மேனேஜர் போஸ்ட்டே கிடைக்குதுன்னு வைங்க. சில பேருக்கு டபுள் ப்ரொமோஷன் கூட கிடைக்கும். நிர்வாகத்தில் அப்படி ஒரு திறமைசாலி நம்மக்கிட்ட வந்துட்டார், சூப்பர், இவரை நல்ல ரெகக்னைஸ் பண்ணி இவருக்கு நல்லது கொடுக்கணும் அப்படின்னு சில நிறுவனங்கள் கண்டிப்பாக, ஏன் கவர்மெண்ட்டில் கூட இருக்காங்க. அதுபோல்
பதவி உயர்வு கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமாங்க. எவ்வளோ புகழ், ஃபேமஸ். அதாவது மற்றவர்கள் பாராட்டும் பொழுது என்னதான் காசு பணம் சம்பாதிச்சாலும் மற்றவர்கள் ஐயா சாரு அப்படின்னும் பொழுது நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அதுதான். அது வெளியில் போனாலும் பொது இடங்களில் சென்றாலும் கூட சார் இன்ஸ்பெக்டராக இருக்கார், போலீஸ் இன்ஸ்பெக்டர், சார் பேங்க்கில் வேலை பார்க்குறாரு, மேனேஜராக இருக்கார். இப்படி ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை தரக்கூடிய ஒரு நிலை. அப்போது உங்களுக்கு பதவி பூர்வ புண்ணியாலாம். போன ஜென்மத்து பலன்படி தான் அந்த ஜென்மத்தில் நம்ம வேலை கிடைக்கும், தொழில் கிடைக்கும். சில பேர் பெரிய போஸ்டில் இருப்பாங்க, சில பேர் பியூனாக இருப்பார். அவர் வாங்கினு அவருடைய கர்மாப்படி அவருக்கு இந்த ஜென்மத்தில் இவருக்கு இதுதான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை. மற்றபடி யாரும் திறமைசாலிகள்லாம் பெரிய லெவலுக்கு வந்துட்டாங்க, அவருக்கு திறமை இல்லாத அவருக்கு கடைசியில் கலைநிலையில் இருக்கார் அப்படின்லாம் கிடையாது. இங்கு திறமைகள் முன்னிலையில் வருதோ இல்லையோ, அந்த திறமையும் அந்த நேரமும் ஒரு நேர்கோட்டில் இருக்கும்பொழுது தான் உங்களை லெஃப்ட்மெண்ட்டை தூக்கி விட்டுரும். மற்றபடி அதே நேரத்தில் போன ஜென்மத்தினுடைய பலன் இதுதான். இப்போது அந்த 10ஆம் இடம் சிறந்து இருக்கிறது, வலுத்து இருக்கிறது என்று சொன்னால் பெரிய கிஃப்ட் இல்லையா? அப்போது நீங்கள் தொழில் பண்ணுங்கள், தொழிலையும் பெரிய லெவலில் தான் ரீச் ஆகிறாங்க. பார்த்தீங்கன்னா தொழில் அதிபர்களாக இருக்கிறார்கள், இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கிறாங்க, கலைத்துறையில் இருக்கிறாங்க, அரசியல் துறையில் இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு துறையிலும் ஒரு விஐபியாக வருவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது கொடுப்பனை. கொள்வினை இருந்தால் தான் கொடுப்பனை வரும். அப்படி ஒரு நிலை 10ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குன்னு சொன்னால் அந்த மகர ராசியில் பிறந்தவங்க பெரிய லெவலில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார், ராகு இருக்கிறார். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்கு தன பிராப்தி உண்டு, பொருளாதார வரவு உண்டு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அமைப்பு இருக்குது. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு பேச்சு இதில் இருந்திருப்பீங்க. ஒரு அரசியல் தலைவராக இருந்திருக்கலாம், இல்லை வழக்கறிஞராக இருந்திருக்கலாம், ஜோதிடராக இருந்திருக்கலாம். இது நாள் வரைக்கும் ஒரு ஃபேமஸ், ஒரு புகழை எட்ட முடியாமல் இருந்தவர் இப்போ திடீர்னு பார்த்தா உங்களுடைய வாக்கு திறமையால் பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்குது, குரு பார்வையில் இருக்குது. ஓவர் நைட்டில் பெரிய ஆளாகுது. யூடியூப்லாம் நடத்துகிறாங்க, யூடியூப்லாம் பேசுகிறாங்க. இது ஓவர் நைட்டில் ஒரு சில பேர் பெரிய லெவலில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. மற்றபடி இந்த சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆனால் 5க்குடையவன் சுக்கிரன் 7 நல்லா இருக்கார், சூப்பராக இருக்கார். அப்போது லவ் கம் அரேஞ்ச், லவ் பண்ணுவீங்க. லவ் பண்ணுறவங்க வீட்டில் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்ல முடியாமல் தவிக்கக்கூடியவர்கள் இப்போது அதற்கான ஒரு சந்தர்ப்பம் சொல்லி லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கான முயற்சியில் இறங்குவீர்கள். இருந்த போதிலும் 5ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் ரொம்ப ஓவர் டென்ஷன் இருக்கும் எல்லாருக்கும். லவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அதை விட்டுருங்க, மற்றவங்களை எடுத்துங்க. 5ஆம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். அங்கே போய் சனி பார்வை எழுதுன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள், படிக்கிற இடத்துல அவங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அதிலிருந்து அவங்க மீண்டு வரணும். குலதெய்வம் வழிபாடு கம்பல்சரி பண்ணுங்கள். பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும், எச்சரிக்கையோடு இருந்துங்க. ஆனால் சந்தோஷம் என்பது ஒரு துளியும் இருக்காது. ஆனால் எல்லா விஷயமும் சூப்பராக நடக்கும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும். அதாங்க. என்னங்க இது அப்படின்னு கேட்பீங்க. தொழில் நல்லா போகும், வருமானம் சிறப்பாக இருக்கும். மற்றபடி 7ல் சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த குரு பார்வை 10ஆம் இடம் 12ஆம் இடத்தை பார்க்கறது அப்படின்னா செலவுகள் ஏற்படக்கூடிய நிலை அது
சுப செலவாகத்தான் விளங்கப் போகிறது அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது சொத்துக்கள் வாங்கவோ, காலி மனை வாங்கவோ, இல்லை வீடு கட்டவோ, ஃப்ளாட்டு வாங்கவோ, ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அதில் அந்த முயற்சியில் மும்முரமாக இறங்கினால் சக்ஸஸ் ஆகுமா? சனி பார்க்குறார், கொஞ்சம் டென்ஷன் பண்ணுவார், டென்ஷன் படுத்தி கொடுப்பார். ஆனால் கண்டிப்பாக அதை வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, அதாவது சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அழகு ஒப்பனை நிலையங்கள், பெயிண்டர்ஸு, ஆர்டிஸ்ட்டு, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள், இந்த சினிமா தொலைக்காட்சி இதில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள் அத்தனை பேருக்கும் ஒரு நேரம், நல்ல நேரம் அப்படின்னு சொல்லணும். சாதிக்கக்கூடிய தருணம். உங்களுக்கு ஒரு படம், ஒரு சீரியல் பண்ணிகிட்ருப்பீங்க, இன்னொரு படம், இன்னொரு சீரியலும் கமிட்மெண்ட்டு வரும். அப்படி ஒரு நிலை. இந்த ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா சிறப்பாக, நல்ல ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் நல்லா போகும், அவங்களுக்கு சந்தோஷமாக பண்ணுவீங்க. மற்றபடி சூரியன் புதன் 8ல் இருந்தால் சிறப்புன்னு தான் சொல்லுவாங்க. படிக்கிற பிள்ளைங்க புதாதித்ய யோகம் ஏற்பட்டு நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்து சனி பார்வையில் இருக்கிறார். சனி செவ்வாய் பார்த்தாலே ஒரு முசுடு, ஒரு அரகன்ட்டு, இல்லை ஏதாவது அப்படி ஒரு இதுவாக சில நேரத்தில் நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடிய நிலை வரும். அல்லது சில இழப்புகளை சந்திக்கக்கூடிய நிலையும் இருக்கும். இழப்புகள் என்று சொன்னால் வண்டியிலேருந்து விழுறது, 2 வீலர் 4 வீலர் இதெல்லாம் ஜாக்கிரதையாக மெயின்டைன் பண்ணணும். அந்த ஓட்டுநர்கள், அவங்க தான் மெயின். ஓட்டுநர்கள் தான், சுரங்கங்கள் பணியாற்றுபவர்கள். மற்றபடி உங்களுக்கு பெட்ரோலியம் ப்ராடக்டில் வேலை பார்க்குறவங்க, இப்படி மலைப்பிரதேசங்களில் வெஹிக்கிள் டிரைவிங் பண்ணக்கூடியவர்கள், இல்லை மலைச்சரிவுகள் வரும், வேறு ஒன்றும் இல்லை. பூமி அதிர்ச்சி சில நேரம் வரும். இதெல்லாம் இது போல் நிகழ்வுகள் இருக்கிறதால இந்த டிரைவிங் பண்ணக்கூடியவர்கள், இந்த மெஷின் ஆப்ரேட்டர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. மெஷின் ஆப்ரேட்டர்ஸ் யாராக இருந்தாலும், பெரிய சின்ன கம்பெனி, லேட் கம்பெனியாக இருக்கலாம், பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், அவங்கெல்லாம் விழிப்புணர்ச்சியா கையிலேயே காலிலேயே அடிபடவோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு 4க்குடையவன் செவ்வாய் ஆகிறார். அவர் 9ல் தான் இருக்குது, 4க்குடையவன் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க. மற்றபடி உங்களுக்கு சூப்பர். எல்லா துறையிலும் பணியாற்றக்கூடியவர்கள், இந்த அதுலேயும் அவங்க இந்த அன்பர்கள் உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள், இந்த மகர ராசி அன்பர்கள் உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவர்கள். நேரத்தை நம்ப மாட்டாங்க, உழைப்பை நம்புவாங்க. நேரம் வருங்க போங்க, உழைப்பு என்றைக்கும் ஸ்டாண்டர்ட், அதுலேருந்து விலக மாட்டாங்க. அதனால் இவங்களுக்கு சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருக்கிறதால மெய்வருத்த கூலி தரும். அட்லீஸ்ட் கண்டிப்பாக எது கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைச்சிடும். அவங்க வாங்கிட்டு வந்த வரம் எவ்வளவோ அந்த வரத்தின் நிலைப்பாடுபடி உங்களுக்கு வருமானங்கள் வரும், அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் படிக்கிற இடத்துல. மற்றபடி நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சமூகம் உங்களை பாராட்டும், நல்ல பெயர் கிடைக்கும். மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.